இன்னைக்கு நம்ம பிளட் ஹண்ட் ரத்த வேட்டை காமிக்கோட இஷ்யூ 3ல தான் இருக்கும். இஷ்யூ 1 and 2 பார்க்காதவங்க ப்ளீஸ் போய் செக் பண்ணிட்டு வந்துருங்க. அப்படியே நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் தட்டி விட்டுருங்க. வீடியோ கிக் ஆஃப் பண்ணிடலாம். இஷ்யூ 2ல எதோட பார்த்து முடிச்சோம் அப்படின்னு லைட்டா ரீகால் பண்ணிடுவோம். அப்பதான் ஸ்டோரியில கண்டினியூட்டி மிஸ் ஆகாம போக முடியும். லாஸ்ட் இஷ்யூல அவெஞ்சர்ஸ் எல்லாரும் டாக்டர் ஸ்ட்ரேஞ்சை தேடி அவரோட வீட்டுக்கு போவாங்க. அங்க டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச் அவரோட உடம்ப விட்டு வெளியே வந்து அவர் ஒரு ஆன்மாவா அவர் வீட்டுக்குள்ள சுத்திட்டு இருப்பாரு. அவரோட ஆன்மாவை மீட் பண்ணி அவெஞ்சர்ஸ் எல்லாரும் பேசிட்டு இருக்கும்போது அவங்க கூட இருந்த ஸ்பைடர்மேன் திடீர்னு ஒரு வேம்பயரா மாற ஆரம்பிக்கிறாரு. அது வரைக்கும் இஷ்யூ 2ல பார்த்திருக்கோம். அதுக்கப்புறம் வாண்டாவை தான் காட்டுறாங்க. வாண்டா மட்டும் இல்லாம அவெஞ்சர்ஸ்ல பாதி பேர் இப்போதைக்கு வேம்பயர்ஸ் கிட்ட மாட்டிக்கிட்டு இருக்காங்க. அப்ப வாண்டா உனக்கு எல்லாமே கிடைச்சிரும் அப்படின்னு உனக்கு தோணும். எந்த விதத்திலையும் என்னால உனக்கு உதவ முடியாது. அவெஞ்சர்ஸ் எல்லாரும் உன்னை வாட்ச் பண்ணிட்டு தான் இருக்காங்க. அவங்க கிட்ட இருந்து உன்னால தப்பிக்க முடியாது அப்படின்னு வாண்டா சொல்ல, வாண்டா முன்னாடி பிளேடு நின்றுட்டு இருக்காரு. பிளேடு கிட்ட தான் வாண்டா இது எல்லாத்தையும் சொல்லிட்டு இருக்காங்க. அப்ப அதே இடத்துல தாரையும் கட்டி தொங்க விட்டு அங்க இருந்த வேம்பயர்ஸ் எல்லாம் தாரை கட்டி தொங்க விட்டு தாரையும் டார்ச்சர் பண்ணிட்டு இருக்காங்க. அப்படியே டாக்டர் ஸ்ட்ரேஞ்சோட வீட்டை தான் காட்டுறாங்க. அங்க வேம்பயரா மாறின ஸ்பைடர்மேன் அங்க இருந்து அவெஞ்சர்ஸ் எல்லாரையும் அட்டாக் பண்ண போறாரு. அப்ப விஷன் ஸ்பைடர்மேனோட கழுத்தை பிடிச்சி ஸ்பைடர்மேனை தடுத்து நிறுத்த முயற்சி பண்றாரு. ஸ்பைடர்மேன் பதிலுக்கு விஷனை திருப்பி தாக்க, அப்போ அந்த இடத்துல கிளே தன்னோட பவர் யூஸ் பண்ணி ஸ்பைடர்மேனை அசையாத மாதிரி தன்னோட பவரை வச்சு ஸ்பைடர்மேனை முழுவதுமா பிடிச்சிடுறாங்க. அப்ப திடீர்னு ஒரு வேம்பயரா மாறின ஸ்பைடர்மேன் தன்னோட பழைய நிலைமைக்கு திரும்பிடுறாரு. நான் பழைய நிலைமைக்கு வந்துட்டேன். என்னோட பல்லுக்கு என்னாச்சு, ஏன் அப்படி இருக்கு? என்னோட தலைக்குள்ள இருந்து யாரோ நீ பாக்குற எல்லாரையும் வேட்டையாடு வேட்டையாடு, அவங்களோட ரத்தத்தை ருசிச்சு பாரு அப்படின்னு யாரோ என் தலைக்குள்ள இருந்து சொல்லிட்டே இருந்தாங்க. ஆனா அது யாரும் தெரியல அப்படின்னு ஸ்பைடர்மேன் அங்க இருந்தவங்க கிட்ட சொல்ல, அப்ப பிளட் லைன் ஸ்பைடர்மேன் கிட்ட ஸ்பைடர்மேன் நீ ஒன்னும் பயப்படாத, நாங்க எல்லாரும் உங்க கூட தான் இருக்கோம் அப்படின்னு பிளட் லைன் ஸ்பைடர்மேன் கிட்ட ஆறுதலா பேசிட்டு ஸ்பைடர்மேன் மறுபடியும் ஒரு வேம்பயரா மாறிடுவாரு அப்படிங்கிற ஒரு எண்ணத்துல கையில கத்தி வச்சுட்டு ஸ்பைடர்மேன் கிட்ட பேசிட்டு இருக்காங்க. உங்க கையில ஏன் இப்படி ஒரு கத்தியை வச்சிருக்கீங்க? எனக்கு ஒன்னாகல, தயவு செஞ்சு உங்க கத்தியை என்கிட்ட இருந்து கொஞ்சம் தள்ளி கொண்டு போறீங்களா? நீங்க பண்றதெல்லாம் பார்த்தா எனக்கு பயமா இருக்கு அப்படின்னு சொல்றாரு. ஸ்பைடர்மேன் ஒரு வேம்பயரா மாறிட்டு மறுபடியும் அவரோட பழைய நிலைமைக்கு திரும்பி வந்திருக்காரு. அங்க இருந்த எல்லாரும் ஸ்பைடர்மேன் மறுபடியும் ஒரு வேம்பயரா மாறிடுவாரோ அப்படிங்கிற ஒரு சந்தேகத்துல ஸ்பைடர்மேனை எல்லாரும் வித்தியாசமா பாக்குறாங்க. அங்க இருந்த எல்லாரும் அவரை பாக்குற விதமே அவருக்கு பிடிக்கல. அதனால ஸ்பைடர்மேன் அங்க இருக்கவங்க கிட்ட நீங்க என்னை பாக்குறத பார்த்தா எனக்கு பயமா இருக்கு அப்படின்னு அங்க இருக்கவங்க கிட்ட சொல்றாரு. அப்போ டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச் இந்த இடத்துக்கு பிளேடு வந்தாரு. அவர் எங்க கிட்ட நல்ல விதமா தான் பேசிட்டு இருந்தாரு. பேசிட்டு இருக்கும்போது அவர் திடீர்னு அவர்கிட்ட இருந்த கத்தியை வச்சு என் உடம்ப வெட்டிட்டாரு. அதனால என் உடம்பு அவரோட சாபத்துக்கு ஆளாயிடுச்சு அப்படின்னு டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச் அங்க இருந்தவங்க கிட்ட சொல்றாரு. அவர் சொன்னதை கேட்டதும் பிளட் லைன் ஷாக் ஆயிடுறா. பிளேடு அப்படி பண்ணாரு, அவர் என்னோட அப்பா அப்படின்னு சொல்ல, அதுக்கு டிராக்குலா ஆமா உன்னோட அப்பா தான் இதெல்லாம் பண்ணாரு, இது எல்லாத்துக்கும் காரணம் பிளேடு தான். இல்ல நீங்க சொல்ற எதுவும் நம்புற மாதிரி இல்ல, நீங்க சொல்ற எதையும் நான் நம்ப மாட்டேன், இப்படி நடக்க வாய்ப்பே இல்ல, அவர் இப்படி எல்லாம் பண்ண மாட்டாரு அப்படின்னு பிளட் லைன் சொல்ல, அப்ப மூன் நைட் நம்ம வேணா உட்காந்து 6 அமர பேசி ஒரு முடிவுக்கு வருவோமா, இப்படி பேசிட்டு இருந்தா அந்த உலகத்தை யார் காப்பாத்த போறது அப்படின்னு மூன் நைட் சொல்லிட்டு இருக்கும்போது திடீர்னு பிளட் லைன் டாக்டர் ஸ்டேஞ்ச் வீட்டை விட்டு வெளியே ஓடி ரைவ ஓடுனதை யாரும் கவனிக்காம இந்த பக்கம் அவங்க எல்லாரும் பேசிட்டு இருக்காங்க. மூன் நைட் சொன்னதுக்கு மிஸ் மார்வல் நம்ம பேசிட்டே இருக்கலாம், அதுக்கெல்லாம் இப்ப டயம் இல்ல, சின்ன பொண்ணு தானே, அவளை கூப்பிட்டு நடந்ததெல்லாம் எடுத்து சொல்லி புரிய வைங்க, எங்க அந்த பிளட் லைன் அப்படின்னு மிஸ் மார்வல் கேட்டதும் அப்பதான் எல்லாரும் டாக்டர் ஸ்டேஞ்சோட வீட்ல இருந்து பிளட் லைன் எஸ்கேப் ஆனதை நோட் பண்றாங்க. அப்ப ஸ்பைடர்மேன் டிராக்லா கிட்ட டிராக்லா அவ உன்னாலதான் இங்க இருந்து போனா, உன்னோட பிளான் என்னன்னு நான் சொல்லவா, பிளேடோட பொண்ணை வச்சே பிளேட் அடிக்கிறதா உன்னோட பிளானா, அட்லீஸ்ட் நீ பேசாம இருந்திருந்தா கூட அவ நேரம் இங்க இருந்திருப்பா, நீ சேஃபா இவங்க கூட இரு, நான் போய் பிளட் லைனை கூட்டிட்டு வரேன் அப்படின்னு ஸ்பைடர்மேன் சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்புறாரு. அவர் பின்னாடியே டிராக்குலா ஸ்பைடர்மேன் அதை நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்பைடர்மேன் பின்னாடியே டிராக்குலா போறாரு. டாக்டர் ஸ்ட்ரேஞ்சோட வீட்ல இருந்து ரெண்டு பேரும் பிளட் லைனை தேடி அங்க இருந்து கிளம்புறாங்க. அப்போ டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச் அவங்கள பார்த்து டிராக்குலா ஸ்பைடர்மேன் வேண்டாம் நில்லுங்க, பிளட் லைனை தேடி நீங்க போறது உங்களுக்கு ஆபத்து அப்படின்னு டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச் அவங்கள பார்த்து கத்த, டிராக்குலாவும் ஸ்பைடர்மேனும் அவர் சொல்றது எதுவுமே காதுல வாங்கிக்காம ரெண்டு பேரும் அங்க இருந்து கிளம்பிடுறாங்க. அப்ப கிளே டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச் இவங்க ரெண்டு பேரையும் துரத்தி போறதுக்கு நமக்குலாம் நேரம் இல்ல அப்படின்னு கிளா டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச் கிட்ட சொல்ல, அப்போ டிகாரா இங்க பாருங்க எங்க கிட்ட ஒரு பிளான் இருக்கு, நானும் மூன் நைட்டு எங்க பிளானை செயல்படுத்துறோம், நீங்க எல்லாரும் அவங்க வேலையை பாருங்க அப்படின்னு சொல்ல, நீங்க பிளான் என்னன்னா நாங்க அவங்களுக்கு எதிராக ஒரு ஆர்மியை ஃபார்ம் பண்ணி அவங்களை எதிர்த்து தாக்க போறோம், ஆனா அதனால அவங்களை கொல்ல முடியாது, ஆனா கொஞ்ச நேரத்துக்கு அவங்களோட கவனத்தை திசை திருப்ப முடியும் அப்படின்னு மூன் நைட் சொல்றாரு. அப்போ மிஸ் மார்வல் இந்த ஒரு வாய்ப்பு போதும், இதை பயன்படுத்தி அவங்க கிட்ட மாட்டிட்டு இருக்க வாண்டா, தார், அப்புறம் பிளாக் பேந்தர் இவங்க எல்லாரையும் கூட்டிட்டு வரது எங்களோட பொறுப்பு, நீங்க உங்க வேலையை மட்டும் கரெக்டா பாருங்க, மீதி எல்லாம் நாங்க பாத்துக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான்ல பக்காவா போட்டதும் கிளாஸ் ஸ்பெல்ல ஒன்ன போட்டு மூன் நைட்டையும் டிகாராவையும் உதவி கேட்கறதுக்காக ஸ்பெல்ல ஒன்ன போட்டு வேற ஒரு இடத்துக்கு அனுப்பிடுறாங்க. அப்போ விஷன் பூமியில இருக்க மக்கள், குழந்தைகள், குடும்பங்கள் எல்லாரும் பயத்துல இருப்பாங்க அப்படின்னு விஷன் சொல்ல, அதுக்கு மிஸ் மார்வல் விஷன் சொல்றது உண்மைதான், மக்கள் எல்லாரும் ஆபத்திலையும் பயத்திலையும் இருப்பாங்க, நம்ம எல்லாம் அவெஞ்சர்ஸ், அவங்களோட நம்பிக்கையா நம்ம இருக்கணும், பயந்து போன மக்கள் மனசுல நம்பிக்கையை விதைக்கணும் அப்படின்னு மிஸ் மார்வல் சொல்லிட்டு இருக்கும்போது இந்த பக்கம் நம்ம டோனி ஸ்டார்க் மிஸ் மார்வலை பார்த்து உன் மைண்ட்ல என்னதான் ஓடிட்டு இருக்கு, இப்போ நம்ம என்னதான் பண்ண போறோம் அதை முதல்ல சொல்லு அப்படின்னு டோனி ஸ்டார்க் கேட்கிறாரு. டோனி இருக்கிற டிவி, ரேடியோ, கம்ப்யூட்டர், நியூஸ் சேனல் அப்படின்னு இருக்கிற எல்லாத்தையும் ஆக்சஸ் பண்ணு, அது மூலமா நம்ம மக்கள்கிட்ட பேச போறோம், இது உன்னால பண்ண முடியுமா? என்னால பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு டோனி ஸ்டார்க் எல்லாத்தையும் ஆக்சஸ் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருக்காரு. கேப்டன் தயாரா இருங்க, நீங்க தான் மக்கள்கிட்ட பேச போறீங்க. என்னது நானா? ஆனா நீங்க தானே டீமை வழி நடத்தி கொண்டு போறீங்க, நீங்க பேசினா தான் கரெக்டா இருக்கும் அப்படின்னு கேப்டன் சொல்றாரு. அதுக்கு மிஸ் மார்வல் கேப்டன் இதை நான் எனக்காக கேட்கல, நம்ம காப்பாத்த நினைக்கிற மக்களுக்காக, அவெஞ்சர்ஸ்க்காக, வேம்பயர்ஸ் கிட்ட மாட்டிக்கிட்டு இருக்க பிளாக் பேந்தர், வாண்டா, தார் இவங்களுக்காக தான் நான் உங்ககிட்ட கேட்கிறேன், ஓகே இதை நான் பண்றேன் அப்படின்னு கேப்டன் சொன்னதும் டோனி ஸ்டார்க் கிட்டத்தட்ட எல்லாத்தையும் ஆக்சஸ் பண்ணி முடிச்சிடுறாரு. இப்போ நம்ம கேப்டன் பேசுறது லைவா டிவி, ரேடியோ, நியூஸ் சேனல் அப்படின்னு எல்லாத்துலயும் டெலிகாஸ்ட் ஆக போகுது. நான் தான் கேப்டன் அமெரிக்கா, ஸ்பீக்கிங் ஃபார் த அவெஞ்சர்ஸ், நம்ம எல்லாரும் மோசமான நிலைமையில இருக்கோம்னு எனக்கு
எனக்கு தெரியும். உங்களை மாதிரியே நாங்களும் வேம்பையர்ஸ் எதிர்த்து ஒவ்வொரு நொடியும் போராடிக்கிட்டு தான் இருக்கோம் அப்படின்னு கேப்டன் பேசிட்டு இருக்கும்போது நாட்டு மக்களை காமிக்கிறாங்க. எங்க பார்த்தாலும் ரத்தமும் வெள்ளமுமா வேம்பையர்ஸ் அவருக்கு நாங்களும் உங்களை மாதிரி காயப்பட்டுட்டோம், ரத்தமும் சிந்திட்டோம், ஆனாலும் நாங்க இன்னமும் உங்க முன்னாடி இருக்கோம் அப்படின்னு கேப்டன் பேசுறத இம்பாசிபிள் சிட்டில இருந்து பிளட் லைன் பார்த்துட்டு இருக்கா. இந்த உலகம் மறுபடியும் ஒரு கெட்ட காலத்தை பார்த்திருக்கு. ஏலியன்ஸ், மான்ஸ்டர், சில மோசமான கெட்டவங்க, நம்ம வீடு, நம்ம சுதந்திரம், நம்ம வாழ்க்கையை நம்ம கிட்ட இருந்து எடுக்க நினைக்கிறவங்க, அவங்க எல்லாருக்கும் ஒவ்வொரு வாட்டியும் சொன்னோம். நம்ம பூமி மக்கள் எல்லாரும் அவங்க கிட்ட இல்ல அப்படின்னு சொன்னோம். நல்ல இங்க வந்தப்ப அவர்கிட்ட நம்ம இல்லன்னு சொன்னோம். ஹைட்ரா நம்ம பூமியை கைப்பற்றினப்ப அவங்க கிட்ட நம்ம இல்லன்னு சொன்னோம் அப்படின்னு கேப்டன் பேசிட்டு இருக்கும்போது மூன் நைட்டும் டிகாராவும் ஆஸ்கார்டுக்கு போயிட்டு இருக்க மாதிரி காமிக்கிறாங்க. எங்க வீட்டையும் எங்க உலகத்தையும் எங்க கிட்ட இருந்து எடுக்க நினைச்சீங்கன்னா அதுக்காக நீங்க எங்களை எதிர்த்து போராடணும். எங்களோட ரத்தத்தை நீங்க விரும்புனீங்கன்னா எங்களோட ஒவ்வொரு சொட்டு ரத்தத்துக்கும் நீங்க பதில் சொல்லணும். நீங்க எங்களோட உயிரை எடுத்தாலும் நாங்க அதுக்காக பழி வாங்குவோம். இறந்தவங்களுக்காக பழி வாங்குவோம். வாழ்றவங்களை பாதுகாப்போம். எங்களோட கடைசி மூச்சு இருக்கிற வரையும் எங்களோட இதயத்துல நம்பிக்கை இருக்கும். இங்க வந்த எல்லாருக்கும் எதை சொன்னமோ அதையே இந்த வேம்பையர்ஸ்க்கு சொல்லுவோம். இல்ல எங்க உலகம் உங்களுக்கானது இல்ல, நாங்க இங்க தான் இருக்கோம், அந்த தடவை கண்டிப்பா ஜெயிப்போம், கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, சூரியன் பழைய மாதிரியே பிரகாசிக்க போகுது, ஏன்னா நான் கேப்டன் அமெரிக்கா உங்க கூட இருக்கேன் அப்படின்னு கேப்டன் பேசி முடிக்கிறாரு. இந்த பக்கம் நியூயார்க் சிட்டில பூமியை சுத்தி இருந்த இருட்டை கிழிச்சிட்டு ஒரு பயங்கரமான மிக பிரம்மாண்டமான சிப்பு ஒண்ணு நியூயார்க் சிட்டில வந்து தரையிறங்குது. அதோட இஷ்யூ 3 முடியுது. இவ்வளவு பிரம்மாண்டமான ஒரு சிப்ல பூமிக்கு வந்தது யாரா இருக்கும்? வேம்பையர்ஸ் கிட்ட இருந்து பூமியை அவெஞ்சர்ஸ் எப்படி காப்பாற்ற போறாங்க? தொடர்ந்து அடுத்த இஷ்யூல பார்ப்போம். அப்படி நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் தட்டி விட்டுருங்க. அடுத்த வீடியோல பார்ப்போம்.